அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வியாழக்கிழமை தேய்பிறை பஞ்சமிங்க. ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வழிபாடுனா ₹1 கூட உங்களுக்கு செலவு கிடையாதுங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் உங்களுடைய தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் 6 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விடையை கொடுத்துவிடும். இந்த அளவுக்கு அற்புதமான எங்களுடைய குரு எங்களுக்கு சொன்ன அந்த முறையை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டம் உள்ளவர்களால் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான பலனை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடை தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு தேய்பிறை பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அதிகாலையில் 4:19 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. மறுநாள் காலையில் 6:22 முடிஞ்சிடுது. முழு பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமி வியாழக்கிழமை முழுவதுமே இருக்குது. இந்த ஒரு வழிபாடை நம்ம எந்த நேரத்தில் பண்ணணும் அதுதாங்க முக்கியம். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 6:30 6:40 இந்த ஒரு வழிபாடை பண்ணிடுங்க. பூஜை இல்லை, விரதம் இல்லை, மந்திரம் எதுவுமே கிடையாதுங்க. 6 மணிக்கு முன்னாடியே குளித்து சுத்தபத்தமாக நம்ம பூஜை ரூமில் உக்காந்துடுங்க. வராகி அன்னைக்கு முன்னாடி ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சா போதும். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. 6:30 என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் பெண்ணால் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்களுடைய பேரை ஃபஸ்ட்டே எழுத வேணாம், நடுவில் அந்த பேப்பருக்கு நடுவில் எழுதிக்கோங்க. உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைனா வேண்டுதல். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ப்ராப்ளம் அப்படின்ற பிரச்சனை அப்படின்ற இடத்துல நல்ல ஒரு பெண் குழந்தை வேண்டும், ஆண் குழந்தை வேண்டும் எழுதிக்கோங்க. திருமணமாக வேண்டுமா, நல்ல மணமகன் கிடைத்து திருமணமாக வேண்டும், நல்ல மணமகள் கிடைத்து திருமணமாக வேண்டும்னு எழுதிக்கோங்க. வீடு கட்டணுமா, வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டும், இன்க்ரிமெண்ட் வேண்டும், கடன் முழுவதும் அடைய வேண்டும், இது போல் வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய பேர் வேண்டுதல் அப்படின்ற இடத்துல உங்களுடைய வேண்டுதல், தொழிலில் நல்ல வருமானம் பெருக வேண்டும் அப்படின்னு நான் எழுதி காமிச்சிருக்கேன். கீழே உங்களுடைய சைன், இப்போ என்னுடைய பேர் காயத்ரின்னு எழுதியிருக்கேன், இது போல் எழுதிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 6:30 6:40 நாளைக்கு எழுத வேண்டும். இப்படி அந்த பேப்பரில் எழுதிட்டீங்க பாருங்கள். அந்த பேப்பரை மடிக்கணும். எப்படி மடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழிருந்து மேலாக மடிக்கணும். நம்ம எப்பொழுதுமே பேப்பரை மேலேருந்து கீழே தான் மடிப்போம். அப்படி மடிக்கக்கூடாது, கீழேருந்து மேலே மடிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் இன்னொரு மடிக்கணும். அடுத்தது கீழேருந்து மேலே மடிக்கணும். அடுத்தது இடதுபுறமாக வலது பக்கம் மடிக்கணும். இது போல் அந்த பேப்பரை 6 முறை மடிக்கணும். சின்னதாக மடிச்சிடுங்க. 6 முறை மடிக்கணும் அந்த பேப்பரை. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சின்னதாக ஒரு பேஜ், நோட்டில் இருக்கிற ஒரு பேஜை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒயிட் கலர் பேப்பரை உங்களுடைய பேர் எழுதணும், அதில் உங்கள் பிரார்த்தனையை எழுதணும், அதுக்கு கீழே உங்களுடைய சைன் பண்ணணும். அந்த பேப்பரை கீழேருந்து மேல் பக்கமாக மடிக்கணும், இடதுபுறத்துலேருந்து வலது பக்கமாக, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மடிக்கணும். இதே போல் 6 முறை அந்த பேப்பரை மடித்து சின்னதாக கையில் வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை உங்கள் 2 கையிலையும் வச்சுட்டு பூஜை ரூமில் அந்த பேப்பரை கையில் வச்சுட்டு 6 முறை உங்களுடைய பிரார்த்தனையை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். எனக்கு நல்ல ஒரு பெண் குழந்தை வேண்டும், நல்ல ஒரு ஆண் குழந்தை வேண்டும், திருமணம் விரைவில் நடக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கடன் முழுவதும் அடைய வேண்டும், நோய்கள் உடம்பில் தீர வேண்டும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேண்டும். இது போல் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பேப்பரை கையில் வச்சு எழுதிருக்கீங்க பாருங்கள். அதையே 6 முறை சொல்லிவிட்டு வராகி எண்ணெயுடைய பாதத்தில் வச்சுடுங்க. இது பார்த்தீங்கன்னா 6:30 6:40 நீங்கள் செஞ்சிடணும். இந்த வீடியோவை இப்போ பார்க்குறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பழக்கடை இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் வாங்கிட்டு இன்றைக்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருமாறு அந்த கையில் அந்த பேப்பரை வச்சுட்டு 6 முறை சொல்லி இல்லையா, அப்போ உங்கள் குலதெய்வத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா குருவுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு அவங்களிடம் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருமாறு வேண்டிக் கொண்டுட்டு, அடுத்தது நம்ம வராகி எண்ணெயிடமும் இந்த பிரார்த்தனையை வச்சுடுங்க. அம்மாவோட பாதத்தில் இல்லைன்னா சாயப்பா பாதத்தில் இந்த பேப்பரை வச்சுடுங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் நாளே, அதாவது இன்றைக்கும் சரி நாளைக்கு 9 மணிக்குள்ளேயாவது ஒரு பழத்தை, ஆரஞ்சு பழம் ஒன்று தான் தேவைப்படும், அதை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ யார்கிட்ட வேணாலும் இந்த ஒரு பழத்தை நீங்கள் கொடுக்கலாம்.
கொடுக்கலாம். அவங்க கையில் இந்த ஆரஞ்சு பழத்தை கொடுக்கும்போது உங்களுடைய சங்கல்பம், அதாவது அவங்க கையில் இந்த பழத்தை கொடுக்கும்போது நீங்கள் அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே அதை வந்து நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் மனசில் சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே இந்த பழத்தை சாப்பிட சொல்லுங்கள். யார் கையில் கொடுத்துருக்கீங்களோ அவங்கள வந்து அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட சொல்லிவிடுங்க. அவ்வளோதான். இப்படி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை 6 நாட்களுக்குள்ளேயே நிறைவேறும். சில பேருக்கு கர்ம வினையின் அடிப்படையில் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஒரு 6 நாள் தள்ளி போகலாம், இல்லை 6 வாரங்கள் தள்ளி போகலாம். அதற்கு மேலே தள்ளி போக வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரு வழிபாடை ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சால் போதுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த வியாழக்கிழமை உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது என்றால் அடுத்த வர வியாழக்கிழமை செய்யுங்க. ஒரே ஒரு முறை தான் செய்யணும். சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் இந்த வியாழக்கிழமை உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி 6 மணி நேரத்தில் இல்லை 6 நாட்களுக்குள்ளே நிறைவேறிச்சுன்னா அடுத்து வர வியாழக்கிழமை அன்று திருப்பி இதை முயற்சி செய்யக்கூடாது. இது வந்து 6 மாதம் கழித்த பிறகு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் திருப்பி இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் மொத்தமாக தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதனால் ஒரு முறை மட்டும்தான் இந்த வழிபாடை பண்ணணும். இதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிட்டிங்கன்னா 6 மாதம் கழித்த பிறகு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து நிறைவேற்றி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லை வேறு யாருக்காவது இதை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து முயற்சி பண்ணக்கூடாது. 6 மாதம் கழிந்த பிறகு இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அந்த பேப்பர் இருக்க பாருங்கள், அதை வந்து ஏதாவது ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க, இல்லை மரத்துக்கடியில் போட்டு மண்ணால் மூடி விட்டுடுங்க. அதுக்கும் வசதி இல்லைன்னா நீங்கள் வந்து பேப்பரை வந்து நெருப்பில் காமிச்சு அந்த சாம்பலை ஊதி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நீங்கள் காலையில் தான் செய்யணும். அதாவது வியாழக்கிழமை காலையில் 6:30லேருந்து 6:40க்குள்ளே இந்த ஒரு பேப்பரை எழுதி அம்மாவோட பாதத்தில் வச்சுடுங்க. நாளைக்கு தேய்பிறை பஞ்சமியும் இருக்கிறது, மிகவும் சிறப்பு. அதனால் இந்த ஒரு வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள். குளிச்சுட்டு தான் பண்ணணும், சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் பண்ணணும். நான்வெஜ் சாப்பிட்ருந்தா பண்ணக்கூடாது, மாதவிடாய் காலத்துலேயும் செய்யக்கூடாது. இந்த வியாழக்கிழமையை தவற விட்டால் அடுத்த வியாழக்கிழமை தாராளமாக பண்ணலாம். யார் வேண்டும் என்றாலும் எதற்கு வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 6 நாட்களில் உங்களுடைய எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.